ஒரு கொட்டாங்குச்சியை கொடுத்தா கூட அதில் வந்து ஒரு மியூசிக் போட்டு டப்ப 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 டப்பன்னு அடித்து பாடக்கூடிய ஒரு கேரக்டர் தானே டி ராஜேந்தர். எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது டிஎம்கேல இருந்த இவர் எம்ஜிஆரை தைரியமாக எதிர்த்து பேசினார். நடிகைகளை தொடாத நடிகர் டி ராஜேந்தர். சந்தானம், நடிகர் சந்தானம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஏய் சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதையும் கேட்கலாம உடனே என்ன பண்ணாரு டி ராஜேந்தர். சந்தானம் சொன்னது, நான் சொன்னதில்லை. அதாவது வந்து டி ராஜேந்தர் வந்து யாராவது ஒரு டேரக்டராக தான் என்ன செய்வாங்கன்னா ஸ்விம்மிங் பூலை சுற்றி வந்து அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுப்பாங்க. இவர் வந்து இது மாதிரி முரட்டுத்தனமாக டி ராஜேந்தர் பண்ணுறாரு, முரட்டுத்தனமாக இருப்பார் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. உண்மையாலுமே வந்து டி ராஜேந்தர் வந்து ரொம்ப தங்க மனசுக்காரன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மனசுடையவர். இன்றைக்கி வந்து கொஞ்சம் முடி குறைஞ்சி ஒரு மாதிரி பார்க்க ஆள் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்காருங்கிற மாதிரியான நிறைய வீடியோ சோஷியல் மீடியாலெல்லாம் வந்துட்டுருக்கு. பழைய உற்சாகம் டி ராஜேந்தர் இல்லை. அவரோட தாடியினுடைய டென்சிட்டி, முடியினுடைய டென்சிட்டிலாம் குறைஞ்சிருக்கு. அது காரணம் என்ன, அவர் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளரும் திரைத்திறனாய்வாளருமான பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். டி ராஜேந்தர் சினிமாலே ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன்னா அவரை சொல்லலாம். பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார், ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆடியோ லான்ச் போனால் கூட வந்து ரொம்ப கலகலப்பாக வச்சுப்பார். சினிமாவில் அவர் தொடாத ஏரியாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பல ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, அதில் வந்து அவர் ரொம்பவே மெலிஞ்சு அவருடைய முடியெல்லாம், அவரோட அடையாளமான முடியெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு வீடியோ வெளியானது. அவருக்கு ஏதோ உடல் நலத்தில் பிரச்சனை அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா? உண்மையிலே என்ன சார் ஆச்சு? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டி ராஜேந்தர் வந்து பிறந்த ஊர் வந்து மாயவரம். மாயவரத்துலேருந்து தான் டி ராஜேந்தர் போய் காலேஜ் படிச்சிருக்காரு. காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறது தான் டி ராஜேந்தரோட வழக்கம். அதாவது ஒரு ட்ரெயின் ஒன்று போகும் இல்லையா, லோக்கல் ட்ரெயின், அதில் ஏறி டி ராஜேந்தர் போய் காலேஜ் படிக்கிறது, திருப்பி சாயந்தரம் காலேஜ் முடித்தோன்னே வீட்டுக்கு வருது. இந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவல் வந்து ரொம்ப டி ராஜேந்தருக்கு வந்து ரொம்ப பரிச்சயம். அந்த மாதிரி ட்ரெயின் ட்ராவலில் போகும்போது நிறைய பலவிதமான மக்களோட ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்து டி ராஜேந்தர் கிடைச்சிருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சிலர் வந்து அப்படியே ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே இறங்கி போயிடுவாங்க. சிலர் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி காலேஜ் போகிறவங்களா இருப்பாங்க, இதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களா இருப்பாங்க, அது ரெகுலராகவே ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி வந்து ரயில் சிநேகிதம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி டி ராஜேந்தர் வந்து இந்த ரயில் சிநேகிதம் நண்பர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு டி ராஜேந்தர் நடுவில் உட்காந்துக்கிட்டு, அதாவது வந்து அந்த புக்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, நோட் புக்கு, அதை வச்சுக்கிட்டே டட்டு புட்டுன்னு பாடெல்லாம் போட்டு, அதாவது அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது, எப்படி அவங்கள குஷிப்படுத்துறது, எப்படி அவங்கள சந்தோஷப்படுத்துறது, இந்த மாதிரி எல்லா வேலையிலையும் பண்ணிக்கிட்டே போவார் போல். அதை எப்படி சொல்கிறது, ஒரு கொட்டாங்குச்சியை கொடுத்தா கூட அதில் வந்து ஒரு மியூசிக் போட்டு டப்ப 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 டப்பன்னு அடித்து பாடக்கூடிய ஒரு கேரக்டர் தானே டி ராஜேந்தர். இன்றைக்கி வரைக்கும் பாருங்கள், எங்கே போனாலும் சரி, ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை ஒரு டேபிள் முன்னாடி இருந்துச்சுன்னா டேபிளை டப்பு டப்பு டப்புன்னு தட்டி ஒரு பாட்டு பாடிடுவார். வாயிலே மியூசிக் போடுவார். அது மாதிரி அடுக்கு மொழியில் பேசுகிறது டி ராஜேந்தரோட ஸ்டைலு. அடிக்கி 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 பேசுவார் பாருங்கள். இந்த புலி படத்தில் எல்லாம் பசங்க, அவன் ஒரு புலி, இவன் ஒரு புலி, இந்த புலி அந்த புலி, புலிக்கு பிறந்தது புலிக்கு பிறந்தது புலி அப்படின்னு பேசினார் பார்த்தீங்களா. அதான் அவர் மாதிரி நம்மளால பேச முடியாது. அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி வந்து போது நிப்பாட்டுங்கிற அளவுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு இதை எடுத்தாருன்னா, அதை எப்படிதான் அப்படி எதுகை மோனையும் அடுத்து அடுக்கு மொழி மாதிரி அல்றாருன்னு தெரியல. அதாவது மல்லியை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பக்கம்லாம் அழகா அடிக்கி எடுத்து ஒரு சின்ன கேப்பு கூட இருக்காது, அழகா சரமா தொடுத்து அது வந்து விற்பாங்க மதுரையில எல்லாம். மதுரை மல்லிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். ஏன் மதுரை மல்லி ஃபேமஸ் தெரியுமா? அந்த மதுரையோட மல்லி வாசனைக்கு இல்லை, மல்லி எல்லா இடத்துலையும் வாசனையாக தான் இருக்கும். ஆனால் மதுரையில் உள்ள மல்லி தொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த மூலமாக தொடுக்குறாங்களா, அது ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் மதுரை மல்லிக்கு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அடுத்து அழகழகாக பேசக்கூடிய ஒரு அடுக்கு மொழியில் பேசக்கூடிய ஒரு நாயகன் தான் டி ராஜேந்தர். இப்படி ட்ரெயினில் போகும்போது இப்படி பல பேரை என்டர்டெயின் பண்ணுறது தான் அவரோட வேலை. ஒரு நாள் வந்து ஒரு அம்மா வந்து கருவாடு கூடையோட ஏறி இருக்கு. கருவாடு கூடையோட ஏறணும்னா அந்த அம்மாவை பார்த்து, அதாவது கூடையில் கருவாடு அப்படின்னு ஒரு பாட்டு, அதாவது ஒருதலை ராகத்தில் போட்டிருப்பார்ல, அந்த பாட்டு வந்து ட்ரெயினில் போட்டது தான். ஒரு டக்குன்னு ஒரு மனசில் தோணுது, அந்த பாட்டை போட்டார். அந்த பாட்டு பாருங்கள், ஒருதலை ராகத்தில் அப்படியே வச்சு பயங்கர ஹிட்டு அந்த பாட்டு. அந்த படத்துலேயே அந்த பாட்டு வந்து பெரிய ஹிட்டு, எல்லா பாட்டும் ஹிட்டு. டி ராஜேந்தர் வந்து சினிமா ஆர்வம், அதாவது மேடையில் ஏறி பேசுறதுல பயங்கர ஆர்வம் டி ராஜேந்தருக்கு. அதாவது மைக்கை பிடிச்சாருன்னு வச்சுங்க, பிரமாதமாக, அதாவது வந்து ரொம்ப பிரமாதமாக பேசக்கூடிய ஒரு நாயகன் தான் டி ராஜேந்தர். அது பர்டிகுலராக வந்து அவருக்கு சினிமா ஆசை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால எப்படியாவது சினிமாக்குள்ளே வந்துடணும். அவர் பாரதி ராஜா படங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா டி ராஜேந்தருக்கு. நிறையா பாரதி ராஜா படங்கள்லாம் பார்த்து, இந்த 16 வயது நிலையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருக்காரு. சினிமாக்குள்ளே நம்மளும் வந்து டேரக்டராக போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணத்தோடு அவர் வந்திருக்காரு. நடிக்க வரணுங்கிறது அவருடைய எண்ணம் கிடையாது, அவர் டைரக்ட் பண்ணணுங்கிறது தான் முதல் எண்ணம். அப்படி இருக்கும்போது ஒருதலை ராகம் படம் வந்து அவருக்கு கிடைக்குது.
அதுக்கு கிடைக்கும்போது இந்த மெட்ராஸ்க்கு அவர் கிளம்ப வராரு. கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, ஷேவ் பண்ண ஒரு கடைக்கு போறாரு. சலூனுக்கு போறாரு. அப்போ அவங்க வீட்ல இருக்கிறவங்களே யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் அடிச்சுட்டாங்க. என்ன அடிச்சுட்டாங்கன்னா, "டேய் உனக்கெல்லாம் தாடி ஒரு கேடா?" அப்படின்ற மாரி சொன்னோனே, அவர் என்ன பண்ணிட்டாரு, சலூன் போறதே நிறுத்திட்டாரு. டக்குன்னு சுருக்குன்னு மனசுல குத்துன மாரி இருந்துச்சாம். குத்துனோனே அப்படி பார்த்தாராம். சரி இந்த தாடியோடயே நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். இந்த தாடிய வந்து நான் ஜெயிச்சு சினிமாவ ஜெயிச்சு காமிச்சுட்டு தான் இந்த தாடிய நான் எடுப்பேன். அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட ட்ரெயின் ஏறுறாரு. சென்னைக்கு வராரு. பல இடங்கள்ல முயற்சி பண்றாரு. எங்கெங்கேயோ போறாரு சார். இப்ராஹிம்னு ஒரு புரொடியூசர் அவருக்கு கிடைக்கிறாரு. ஒரு தலை ராகத்தோட புரொடியூசர் வந்து இப்ராஹிம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்துக்காரர். அவரோட சேர்ந்து வயல்ல தங்குறது, அவரோட பேசுறது, அவர்ட்ட கதை சொல்றது, இந்த தட்டி தட்டி பாடுற பாடல்கள் போட்டு காட்டுறது. இவங்க இப்படி வர்றாங்க, அப்படி வர்றாங்க, இப்படி போறாங்க. இந்த மாரி ஒரு அவரோட மேனரிசமே தனியா இருக்கும் பாருங்க. அந்த மாரி பல விஷயங்கள அவர் சொன்னோனே, இப்ராஹிம்ங்கிறவர் வந்து அவர் சினிமா சார்ந்தவரே கிடையாது. படம் எடுக்கணுங்கிற எண்ணமே அவருக்கு கிடையாது. அவர் வந்து சரி ஓகேப்பா, நான் உனக்காண்டி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்த படம் தான் ஒரு தலை ராகம். அந்த படத்தை எடுக்கிறாரு. பெரிய போராட்டம் சார். அந்த படத்துல உள்ள நடிகர்கள்லாம் நடிக்க வச்சு நெறைய புதுமுகங்கள். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, எல்லா புதுமுகங்களா போட்டிருப்பாரு அந்த படத்துல. ஆரம்பத்துல அந்த காலத்துல நடிச்சிட்டு இருந்த 1, 2 பேர் அந்த படத்துல போட்டிருப்பாரு. கங்கா அந்த மாரி ஆளுங்கள எல்லாம் போட்டு எடுத்திருப்பாரு. அந்த படம் வந்து எப்படி சொல்றது? அந்த ட்ரெயின் டிராவல் வச்சு அந்த படத்த எடுத்தாரு. ஒரு ட்ரெயின் வந்து எப்படி போறாங்க, காலேஜ் படிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒரு லவ்வு, அதுக்குள்ள ஒரு பாட்டு, அதுக்குள்ள ஒரு சீரியஸ் டைப் இந்த மாரி அந்த ட்ரெயின் டிராவல் வச்சு எடுத்தாரு. இவரே அந்த படத்துல நடிச்சார். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா அப்படின்னா, ரிலீஸே ஆகல. வியாபாரமே ஆகல. எல்லா படத்துக்கும் வர்றது தான். புதுசா ஒரு படம் எடுக்கும்போது சேது படத்துக்கு வந்த நிலைமை தான். இந்த பயணங்கள் முடிவதில்லைக்கு வந்த நிலைமை தான். இந்த மாரி பல படங்களுக்கு இது வந்திருக்கு. அதே மாரி இந்த ஒருதலை ராகம் படமும் வந்து யாருமே வாங்கல, வியாபாரமே ஆகல. அந்த இப்ராஹிம்ங்கிற ப்ரொடியூசர் வந்து பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ அந்த படத்துக்கு வந்து தியேட்டருக்கு கொண்டு வராங்க. தியேட்டர்ல வந்தா, தியேட்டர்ல ஷோல கூட்டமே கிடையாது. ஆளே இல்ல. யாருமே வரல. இவர் தாடியும் கீடியுமா டப்பா டப்பா டப்பான்னு அடிச்சுக்கிட்டு, பாடிக்கிட்டு, அப்படி ஒரு மாரி கத்துவால, "ஏய் வந்தாளா, அப்படி போனாளா" அப்படி இப்படிலாம் கத்திட்டு இருக்கும்போது, இவரு முதல்ல நடிச்ச படம் வேறயா. இப்ப அதுக்கப்புறம் டி. ராஜேந்தருக்கு ஆடியன்ஸ் வந்துட்டாங்க. டி. ராஜேந்தர் படம்னாலே கூட்டம் அள்ளி கட்டுச்சு தியேட்டர்ல. அது அடுத்த கதை. இந்த காலகட்டங்கள்ல யாருமே வரல. என்னடா இப்படி வரலையே அப்படிங்கும்போது, அவர் வந்து ரொம்ப ஒரு மாரி மனசு அழுத்தத்தில இருக்கும்போது, ஒரு ஷோ ஓடுது, 2 ஷோ ஓடுது, 1 நாள் ஓடுது, 2 நாள் ஓடுது. பயங்கரமா பிக்கப் ஆயிருச்சு சார். பயங்கரமா பிக்கப் ஆகுது. ஏன் அப்படி பிக்கப் ஆகுதுன்னா, அதாவது 16 வயதினிலே பாலச்சந்தர் வந்து எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படம் குடுத்தாரு. அதாவது ஒரு கிராமத்துக்குள்ள நுழைஞ்சு, ஒரு மண் வாசனையோட ஒரு படத்த குடுக்க ஆரம்பிச்சு, வேற ஒரு உலகத்த காமிச்சாரு. அதுக்கு முன்னாடி ஸ்ரீதர் வந்து ஒரு சோசியல் படங்கள குடுக்க ஆரம்பிச்சாரு. நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சிருக்கும் வரை இப்படி படங்கள்லாம் ஸ்ரீதர் சார் குடுக்க ஆரம்பிச்சாரு. பாலச்சந்தர் சார் வந்து ஒரு டிராமா டைப்பான படங்கள் குடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் டிராவல்லயே ரொம்ப எதார்த்தமா, ரொம்ப கேஷுவலா அதாவது வந்து ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மு, ஒரு ரயில்வே ஸ்டேஷனு, ஒரு ட்ரெயின் வரது, அதில ஏறுறது, அது அவங்களுக்குள்ள சிரிச்சுக்கிறது, போறது, புக் எடுத்துட்டு வர்றது, இந்த மாரியே ஒரு கதைய சொன்னோம்னா, இது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப புதுசாச்சு. இப்படி ஒரு ஜர்னல்ல யாருமே அதுவரைக்கும் படம் எடுக்கல. இது வந்து ஆடியன்ஸ்க்கு ரொம்ப புடிச்சு, அதுவும் டி. ராஜேந்தர பார்த்தோனே, யார்றா இந்த ஆளு? இந்த ஆள் ஒருத்த மாரி தாடி வச்சு கத்துறாரு, போறாரு, கன்னா புன்னான்னு நடக்குறாரு, சிரிக்கிறாரு. அவர் பாட்டுல என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி தான் முதல்ல பார்த்தாங்க. ஆனா, அது அவங்களுக்கு புடிச்சு போச்சு. மக்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு யாராலயும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அந்த மாரி டி. ராஜேந்தருடைய நடிப்பு, டி. ராஜேந்தருடைய இசை, டி. ராஜேந்தருடைய டைரக்ஷனு, அந்த படமே மொத்தமா புடிச்சு பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஒரே படத்துல பெரிய ஸ்டாரா மாறிட்டார் டி. ராஜேந்தர். அதுக்கப்புறம் வந்து உயிர் உள்ளவரை உஷா. உயிர் உள்ளவரை உஷா சொல்லும்போது ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அது என்னன்னா, அந்த ஒருதலை ராகத்துல வந்து பூ விக்கிற நம்ம பேசினோம்ல, பூ விக்கிற ஒரு கேரக்டர்ல நடிச்சவங்க தான் உஷா. யாரு? சிம்புவோட அம்மா. அவங்கள வந்து இவருக்கு பிடிச்சு போச்சு. இவர் வந்து அவங்கள லவ் பண்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணோனே, உயிர் உள்ளவரை உஷா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இப்ப இல்ல 80கள்ல ஆரம்பத்துல எடுக்கிறாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து அதே மனைவியோட, அதே உஷாங்கிற மனைவியோட 3 குழந்தைகள் இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? 3 இலக்கியான்னு ஒரு குழந்தை, குறளரசன், சிலம்பரசன் எல்லாருக்கும் தெரியும். சிம்புவ தெரியும். 3 குழந்தைகளோட சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு சினிமால இருக்கிற ஒரு நடிகர், ரொம்ப கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. மனைவிக்காண்டி அந்த படம் எடுத்தாரு. உயிர் உள்ளவர் உஷா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிற்காலத்துல உண்மையிலேயே இன்ன வரைக்கும் அவங்க மேல உயிரோட தான் இருக்கு. இல்ல உயிரோட தான் இன்னை இருக்காங்க. வரைக்கும் அவர் பிரியமா தான் இருக்காரு. இன்னை வரைக்கும் பாசமா தான் இருக்காரு. அதாவது வந்து பல நடிகர்கள் பார்த்தீங்கன்னா, சினிமால ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு சூழ்நிலைக்கு ஒரு 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 வளர பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களோட மோகம் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தியாயிரும். பலவிதமான கிசுகிசுக்கள் கிசுகிசு இல்ல. நிஜமா நடக்கிற பல விஷயங்களே இருக்கு சினிமால. அது நெறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அத பத்தி அதுக்குள்ள உள்ளுக்குள்ள நம்ம போய் பேச வேண்டாம். அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை. இருந்தாலும் டி. ராஜேந்தர பத்தி பேசும்போது, அப்படி எந்த கிசுகிசும் டி. ராஜேந்தர் வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்ததில்ல சார். ஒரு பெண்ணோட கூட ஒரு ஹீரோ இவ்ளோ பாப்புலரா இருந்தவரு, ஒரு டைரக்டர், புரொடியூசர், மியூசிக் எல்லாமே பண்ணவரு. ஒளிப்பதிவு வரைக்கும் பண்ணவரு. ஆனா வந்து எந்த கிசுகிசுலயும் இதுவரைக்கும் டி. ராஜேந்தர் சிக்கினதில்ல. டி. ராஜேந்தர்னா பெண்களுக்கு சினிமால இருக்கிற பெண்களுக்கு குறிப்பா பெரிய மரியாதை. அது இல்ல.
பல பெண்கள் சொசைட்டில இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்து டி. ராஜேந்திரன் ஒரு படி மேல தான் பார்க்குறாங்க. அதாவது நல்ல மனிதர். இவர் வந்து ரொம்ப ரொம்ப எப்படி சொல்றது? பல விஷயங்கள்ல ஒழுக்கத்த கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு தான் நான் பல பேர் பார்க்குறாங்க. நீங்க சொசைட்டிலே டி. ராஜேந்தருக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. ஒரு சிலருக்கு தான் அப்படி ஒரு பேர் இருக்கும். அப்படி ஒரு பேர் இருக்கிற ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சிவகுமார சொல்லலாம். யார் பழைய நடிகர் சிவகுமார சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மம்முட்டிய சொல்லலாம். அப்படி நெறைய அப்படி ஒரு ஒரு சில பேருக்கு உள்ள பேர் வந்து டி. ராஜேந்தருக்கும் உண்டு. இப்படியே ஒரு டிராவல் போகுது. உஷான்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கைய பார்த்தீங்கன்னா, டி. ராஜேந்தர் ஆரம்பிக்கிறாரு. டி. ராஜேந்தர் நான் சொன்னேன்ல எழுத்து, இலக்கியம், மேடை பேச்சு, அரசியல் எல்லாத்துலயுமே டி. ராஜேந்தருக்கு ஒரு இன்வால்வ்மென்ட் இருந்ததுனால, நம்ம ஒரு பத்திரிக்கை நடத்தணும் அப்படின்னு நடத்தினாரு. டி. ராஜேந்தர் ஒரு பத்திரிக்கை ஏன் நடத்துறாருன்னா, பாக்கியான்னு ஒரு பத்திரிக்கை நடத்துறாரு. நம்மளும் ஒரு பத்திரிக்கை நடத்தணும்னு உஷான்னு ஒரு பத்திரிக்கை. பாக்கியான அவர் பேர்ல நடத்தினாரு, இவர் மனைவி பேர்ல நடத்தினாரு. மனைவி பேர்ல. இவர் வந்து எல்லாமே உஷான்னு தான் பண்ணுவாரு. உஷாங்கிற மனைவி மேல அவ்வளோ பிரியம். அதனால உஷான்னு ஒரு பத்திரிக்கை நடத்துறாரு. இப்போ வரதில்ல. எனக்கு தெரியும் அந்த பத்திரிக்கை நல்லா. அதாவது வந்து அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் இருக்கு பாருங்க. அதாவது ஒரு டிராவல் மைதில் என்னை காதலி, உயிருள்ள வரை உஷா, தங்கைக்கு ஒரு கீதம், இப்படி நெறைய படம் எடுக்கிறாரு சார். அமலாலாம் இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. மும்தாஜ் இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. நளினி. நளினி இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. நெறைய நடிகைகள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. நெறைய நடிகர்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த மாதிரி பல விதமான பரிமாணங்களை காட்டியிருக்காரு. அதாவது வந்து இசை பண்ணுவாரு, ஒளிப்பதிவு பண்ணுவாரு, டைரக்ஷன் பண்ணுவாரு, கதை, திரைக்கதை, வசனம் பண்ணுவாரு, நடிப்பு பண்ணுவாரு. எல்லா விஷயத்தையுமே வந்து ஒருத்தர் பண்ணி, அதுல எல்லாத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. இப்ப பாக்யராஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு பெரிய நல்ல நடிகர். அதுல அவர் பேர் எடுத்தார். நல்ல திரைக்கதை அதுல பேர் எடுத்தார். நல்ல டைரக்டர் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. ஆனா அவரும் இசை பண்ணாரு. பாத்தீங்களா, இது நம்ம ஆள் படத்துலலாம் நான் ஆளான தாமரை அப்படின்னு ஒரு சாங்லாம் இருக்கும். சோபனா ஆடுவாங்க பாக்யராஜோட. கிளு கிளு கிளுன்னு எடுத்திருப்பாரு. ஆனா அந்த 1, 2 படங்களோட அவர் அப்படியே அந்த இசையை விட்டு ஒதுக்கிட்டாரு. ஆனா டி. ராஜேந்தர் படம் பாருங்க, இன்னைக்கு ஒரு படம் எடுத்தாரு, இன்னைக்கு தான் அவர் இசை போடுவார். இன்னும் ஏன் நம்ம ஜெயம் ரவி படத்துக்கு கூட ஒரு படத்துக்கு இசை போட்டு கொடுத்தாரு டி. ராஜேந்தர். பாட்டு பண்ணாரு. பாட்டு பாடி கொடுத்தாரு. அந்த மாதிரி பாட்டு பாடுறது டனக்கா டனக்கனக்கா. இந்த டி. ராஜேந்தருடைய பல திறமைகள் இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே சிம்புக்கு இருக்கு. சிம்புவும் பாருங்க டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்ப தயாரிக்க போறாரு. என்ன 50 அவர் தயாரிக்க ஆமா. போறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிம்பு வந்து நடிகர், சிம்பு பாடகர், இப்படி பல பரிமாணங்கள் சிம்புக்கு இருக்கு. ஏன் இருக்குன்னா, டி. ராஜேந்தர் வந்தது. சிம்புவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, சிம்புவே பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு 6, 7 சின்ன வயசு தான் வயசுல என்ன இருக்கும். எனக்கு ஒரு ஏதோ படம் ஒரு எனக்கு படத்துல படம் வந்து நான் சவுண்ட் ரெக்கார்டிங் உதவி சிம்புலாம் வரும். அது டைட்டில் கார்டு. சிம்புன்னு வரும். அதுக்கு முன்னாடி முதல்ல சிம்பு பிறந்து ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போதே சிம்பு வந்து நடிக்க வைக்கிறாரு. இவரோட படத்திலே இவரோட மகனாவே சிம்புவ நடிக்க வச்சு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. சிம்பு வந்து ஒரு குழந்தையா இருப்பாப்ல. அந்த குழந்தைய வந்து குளிக்க வைப்பாரு இவரு. சோப்பெல்லாம் போட்டு குளிக்க வைப்பாரு. அந்த மாரி சீன்லாம் அந்த படத்துல வந்திருக்கு. எந்த படம்னு ஞாபகம் இல்ல. அது மாரி சிம்புவ ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் அப் பண்ணி, பாருங்களேன், ஐ எம் எ லிட்டில் சூப்பர் ஸ்டார், ஆவே நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு குடுத்து, அவர் வந்து அதாவது ஒரு படிப்படியா வந்து சிம்புவ தாலாட்டி, சீராட்டி வளர்த்தது சினிமால அப்படின்னா, உண்மையாலுமே பிரியமானவரு. சினிமால ரொம்ப மகன கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டு வந்தாரு. சிம்பு இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துல இருக்காருன்னா, அதுக்கு வந்து டி. ராஜேந்தர் ஒரு பல காரணம். ஸ்டார் எப்படி நடிகர்கள் வந்து அவரோட விஜய் படம் வந்து கொண்டு இவ்வளோ பெரிய உயரத்துல இருக்காரு இன்னைக்கு, அவருடைய தகப்பனார் எஸ்.ஏ.சி தான் ஒரு காரணம். அது முக்கிய காரணம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு திறமை இருக்கணும். எந்த வாரிசு நடிகரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு விசிட்டிங் கார்டு மாரி. அறிமுகம் தான் நம்ம படுத்த முடியுமே தவிர, அதுக்கப்புறம் அவங்களுடைய திறமையில தான் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணி பெரிய இடத்த அடைய முடியும். அப்படி வந்து சிம்பு வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல வந்து எஸ்டிஆர் அப்படின்னா, ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. ஒரு மாஸ் நடிகரா இருக்காருன்னா, அதுக்கு டி. ராஜேந்தருடைய பங்கு நெறையாவே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இப்படி சொல்லிக்கிட்டே போற விஷயத்துல வந்து டி. ராஜேந்தர் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அரசியல் ஆர்வம் அவருக்கு ஜாஸ்தியாகுது. டிஎம்கேவோட தன்னை இணைச்சுக்கிறாரு. கலைஞருடைய கொள்கைலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்குது. டிஎம்கேவோட தன்னை இணைக்கிறாரு. கலைஞர் ஒரு இடத்துல இடம் கொடுக்குறாரு. பூங்கா நகர்னு நினைக்கிறேன். அதில் கொடுத்து ஜெயிச்சு எம்எல்ஏவும் ஆகுறாரு டி. ராஜேந்தர். எம்எல்ஏவும் இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் ஏதோ சின்ன முரண்பாடு, எம்எல்ஏ போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அதாவது வந்து எம்எல்ஏ போஸ்ட்லாம் எல்லாரும் கிடைக்காதா, அது 5 வருஷம் நம்ம தக்க வச்சுக்க மாட்டோம்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அதே கட்சியில் நின்று மறுபடியும் எம்எல்ஏ ஆயிட மாட்டோமா, எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகிட்ட மாட்டோமா, இப்படிலாம் பல கற்பனைகளோட டிராவல் பண்ணுறவங்களுக்கு மத்தியில் அட போடா இந்த எம்எல்ஏ அப்படின்ட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். இன்னொரு விஷயம், எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது டிஎம்கேல இருந்த இவர் எம்ஜிஆரை தைரியமா எதிர்த்து பேசினார். எம்ஜிஆரை எதிர்த்து பேசுறதுக்கு எந்த நடிகர்களுக்கும் தைரியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன் ரஜினிகாந்த் உட்பட ஜெயலலிதா அம்மையார் இறக்குற வரைக்கும் எங்க ரஜினி எங்க, கமல் எங்க, யார் எங்க? புரியுதா உங்களுக்கு? நடிகர் விஜய் இருக்காரு இன்னைக்கு தாவேக கட்சி தலைவர். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடைநாடு எஸ்டேட் வாசல்ல கேட்டே திறக்கல. ஒரு படம் தலைவான்னு ஒரு படம் பிரச்சனைன்னு அங்கே காரில் போய் காத்தே கிடந்தார். விடிய குளிரில் காத்து கிடந்தார். இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் எந்த பயமும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் எம்ஜிஆர், அது அங்கே ரொம்ப முக்கியம். சீஃப் மினிஸ்டராக இருக்கிற எம்ஜிஆரை தைரியமாக எய்த்தார். இந்த மாதிரி பல விஷயங்கள் எம்ஜிஆரே வந்து இவரை வந்து அது பெருசாக எடுத்துக்கல. காரணம் இவர் வந்து அதாவது வந்து இவர் அரசியலுக்காண்டி அதை பேசலை.
இயல்பாகவே வந்து அவருடைய தன்னுடைய எண்ணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தைரியமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தைரியசாலி, ஒரு நல்ல நம்ம தமிழன் டி ராஜேந்தர் அப்படிங்கிறதுல நமக்கு பெருமை, அப்படி தான் நம்ம சொல்லணும். இப்படி நடிச்சுக்கிட்டே வர காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. அது என்ன அப்படின்னா, ரஜினிகாந்தும் 1 கோடி வாங்குறாரு, டி ராஜேந்தரும் 1 கோடி வாங்குறாரு. 1 கோடி ஒரு 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 நடிகர் வாங்குறாருன்னா அது ரஜினிகாந்தாவும் இருந்துச்சு, அதே காலத்தில் டி ராஜா இருந்துச்சு. ரஜினிகாந்த் என்பவர் ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட், ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டாரு. அவர் வந்து எல்லா விதமான பரிமாணங்கள்லையும் நடிப்பார். அதாவது வந்து ஒரு பில்லா மாதிரி படத்துலையும் நடிப்பார், ஒரு எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி படிப்பார், ஒரு அண்ணாமலை வந்து பாஷா மாதிரி படங்களில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். ஆனால் டி ராஜேந்தரை பொறுத்த வரைக்கும் தங்கைக்கு ஒரு கீதம், அப்புறம் வந்து உயிருள்ள ஒரு விஷா, மைதிலி என்னைக்காவது இப்படி படங்களில், இப்படியான வரிசைகளில் படங்கள் நடிக்கிறார். கடைசியில் ஒரு வீராசாமின்னு ஒரு படம் நடிச்சாருக்கு, அது லேட்டஸ்ட் ஸ்டேஜில். அந்த படம் கூட வந்து பாருங்கள், நிறைய பேர் ட்ரால் பண்ணாங்க, என்ன இன்னமும் இப்படி ஆடிட்டு இருக்காரு பாடிட்டு இருக்காருன்னு. ஆனால் அவர் வந்து அவருடைய ஸ்டைலை விடவே இல்லை. அவர் அதே மாதிரி ஆடினார், பாடினார், ஃபைட் பண்ணார், எல்லாமே பண்ணார். அந்த படத்தையும் ரசிகர்கள் போய் பார்த்தாங்க, கொண்டாடினாங்க. மேடைகள் ஏறினா, எப்போ மேடைகள் ஏறினாலும் எல்லாரையும் கலகலப்பாக வச்சு பேசக்கூடியவர். அதுவும் இல்லாமல் சார், அதாவது வந்து பலர் வந்து சினிமாவில் நம்ம நடிகையோட தொடர்பில்லாத ஒரு நபர்னு நம்ம பேசிட்டோம். நடிகைகளை தொடாத நடிகர் டி ராஜேந்தர், அது வந்து ஒரு ஸ்பெஷல். அதாவது வந்து டி ராஜேந்தர் கதாநாயகனாக நடித்த படத்தில் எந்த படத்துலையுமே அவரோட கதாநாயகியாக நடித்த எந்த நடிகையும் தொட்டு நடித்ததில்லை. கட்டி பிடிச்சி நடிக்கிறதுங்கிறது அதுக்கு மேலே, இவர் தொட்டு நடித்ததில்லைங்கிறது இங்கே ஸ்பெஷல். தொடவே மாட்டார். நடிகை மேலே இவரோட சுண்டு வரல் கூட பட்டிருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நடிகர் யாராவது இருக்காங்களா தமிழ் சினிமா உலகத்தில்? யாராவது அப்படி இருந்திருக்காங்களா? இந்த கொள்கை ஆரம்பத்தில் இவருடைய ஒருதலை ராகத்திலிருந்து கடைசி படம் வரைக்கும், கடைசின்னு நம்ம சொல்லக்கூடாது, இன்னும் படங்கள் நடிப்பார், இவர் எடுத்த கடைசி படம் வரைக்கும் அதே கொள்கையோடு இருக்கிறவர். இதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு உதாரணம் சொல்லலாம். அது என்னென்னா, நடிகர் சந்தானம் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் ஒரு சேனலில், எங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு பாம்பேலேருந்து வந்த ஒரு ஹீரோ, பாம்பேலேருந்து வந்த ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல் சீன் எடுக்கிறாரு. அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு குளிச்சுட்டு அவங்க ஏறி நின்று, அந்த பக்கம் நின்று அவங்க வந்து 2 பேரும் ஒரு லவ் ரொமான்ஸ் சீனு கட்டி பிடிச்சி அந்த மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரியோ, ஒருத்தர் அணைச்சிக்கிற மாதிரியான ஒரு சீனு, ஒரு சீக்வன்சஸ். அப்படி அந்த சீக்வன்சஸை இவர் அங்கே ஷூட் பண்ணுறாரு. எப்படி ஷூட் பண்ணுறாருன்னா, ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் அவங்க இருக்காங்க, ஸ்விம்மிங் பூலுக்கு இந்த பக்கம் இவர் இருக்கார் கேமரா வச்சுக்கிட்டு, நடுவில் வந்து ஸ்விம்மிங் பூல், ஓகேவா, 2 பக்கமும் ஆளும் கிடையாது. ஒரு ரொமான்ஸ் சீனு, இவர் யூனிட் ஃபுல்லாக இந்த பக்கம் நிற்கிது, கேமரா இப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்போ நீ உங்கள் சைட் கேமரா ஃபேஸ் பண்ணிடுச்சுங்க. இவர் இங்கேருந்து சொல்கிறார் அந்த நடிகர்கிட்ட, பாம்பே நடிகர்கிட்ட, அவருக்கு தமிழ் தெரியாது. அப்படி சொல்கிறாரே, கட்டிப்பிடி, கட்டிப்பிடுறாடே, இப்படி முத்தங்குடுறா அப்படிங்கிறாரு. அவர் வந்து அப்படிங்கிறான், முத்தாங்குறா, குடுறா அப்படிங்கிறாரு, கொடுக்க தெரில. கட்டிப்பிடுறா அப்படிங்கிறாரு, அதுவும் தெரில. அவனுக்கு வந்து லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளமா, இல்லை வந்து இவர் சொல்கிறது சரியாக புரியலையா என்னன்னு தெரில, இல்லை ரொமான்ஸ் சரியாக வரலையா, இல்லை இப்படி நடிக்கிறது கூச்சமா என்னன்னு தெரியல. அவன் ஏதோ ஒரு தயக்கங்கள், ஒரு கன்ஃபியூஷன் அங்கே இருந்திருக்கு. இங்கேருந்து மாதிரி, நான் சொல்கிறேன் கட்டி பிடிக்கிறியா இல்லை, கட்டி பிடிக்க போறியா இல்லை, முத்தம் கொடுக்க போறியா இல்லை, இப்படி தோளோடு போட்டு அனடா அப்படிங்கிறாரு. அவன் கேட்கல, அவன் வந்து அப்படிங்கிறான். சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதையும் கேட்கலாம உடனே என்ன பண்ணுறாரு டி ராஜி, சந்தானம் சொன்னது, நான் சொன்னதில்லை. அதாவது வந்து டி ராஜேந்தர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்க, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு, அதாவது வந்து யாராவது ஒரு டேரக்டராக தான் என்ன செய்வாங்கன்னா, இப்படி ஸ்விம்மிங் பூலை சுற்றி வந்து அவருக்கு நடிப்பு சொல்லி கொடுப்பாங்க. இவர் வந்து வாட்ச் கட்டிருக்காரு, ஷூ போட்டிருக்காரு, எல்லாம் இருக்குது. செல்ஃபோன் இருந்துச்சா இல்லைன்னு தெரியல அந்த காலத்தில். அது இருந்தால் 1,00,000 ஃபோன் போயிருக்கும் தண்ணிக்குள்ளே. டொப்புடு தண்ணிக்குள்ளே குதிச்சுட்டாராம். ஸ்விம்மிங் பூலை குதிச்சுட்டு அப்படியே நீந்திக்கிட்டே வராராம். இருடா ஒன்று, டே என்ன பண்ணுற, வரண்டா டே, அப்படி வரண்டா, இந்த வரண்டா டே அப்படின்னாரான். அவன் வந்து அந்த பக்கம் பார்த்து, ஐயோ என்ன இந்த ஆள் இப்படி வராரு, என்ன பண்ண போறான்னு தெரியல இந்த டைரக்டர். அவன் புதுமுக நடிக்கிறான், பாம்பேக்காரன் வேற. அவன் பயந்து போய் படபட டென்ஷன் ஆகி, சார் அப்படின்ட்டு இருக்கான். இந்த வரண்டா டே, வரண்டா நீந்திக்கிட்டே வராராம். வரண்டா டே அப்படின்னு சொல்லி போய் அந்த நீந்து போய் அந்த ஒரு ஆவேசம், ஒரு கோபம், அவர் வந்து செய்யலையே, இவன் நம்ம சொல்றது செய்ய மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ஏறி அந்த பையன் அப்படி என்ன செய்யறது, அடிக்க போறாரா என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏறுற ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, அது கூட அந்த ஸ்விம்மிங் பூலை விட்டு இறங்குனீங்கன்னா அது ஒரு கம்பி இருக்கும், அதில் தான் இந்த பக்கம் கம்பியும் கிடையாது முடியாது, அப்படியே தாவி டபார்னு உருண்டு கீழே விழுகிறாரு. வந்து பிறண்டு எந்திரிச்சு ஒன்ன டே அப்படின்னு போய் 2 அடி அடிச்சுக்கிறான். அவனை பலார்னு அரைஞ்சிருக்காரு. அவன் சார் அப்படின்ட்டு இருக்கான், மிரண்டு போய். இப்போ என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், நின்றுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அன்னைக்கு சந்தானம் அந்த படத்தில் நடித்தாரா, இல்லை வந்து சந்தானம் அந்த படத்தை டி ராஜேந்திர பார்க்க போகும்போது அங்கே நின்னாரான்னு தெரியல. சந்தானம் இருந்திருக்காரு. சந்தானத்தை இங்கே வாயா இங்கே அப்படின்னு சொல்லி இழுத்து சந்தானத்தோட கட்டி பிடிச்சி அப்படி கழுத்தெல்லாம் அப்படி வரடி காட்டு முத்தம்லாம் கொடுக்குற மாதிரியான சீன்லாம் பண்ணி, சந்தானத்தை நில்லு நீ இப்படி பாரு, இதை பாரு, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ண. சந்தானம் வந்து நெளியிறாராம். அதாவது ஏன் அப்படின்னா அங்கே ஹீரோயின் இருக்காங்க,
அந்த பாம்பே நடிகை இருக்காங்க. ஆனா இவரு ஹீரோயின தொடமாட்டாரே! அதாவது வந்து படத்துல நடிக்கும்போது மட்டும் தொடமாட்டார்ல. நடிப்பு சொல்லி குடுக்கும்போது கூட வேற பெண்கள தொடமாட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அதனால சந்தானத்த புடிச்சு இதெல்லாம் சொல்லிக் குடுத்துருக்காரு. சந்தானம் வந்து எனக்கு ஒரு மாரி ஆயிப்போச்சு அப்டின்னாரு. அந்த மாரி ஒரு கேரக்டர் டி.ராஜ். அதாவது இதெல்லாம் எப்படின்னா சார், இதெல்லாம் வந்து சொல்லிக் குடுத்து வரதில்ல. இதெல்லாம் இயல்பான ஒரு கேரக்டர். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இயல்பு அப்படியே அந்த இயல்போடயே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அப்படி வந்து எல்லா விதத்திலயுமே வந்து ஆணித்தரமா தன்னுடைய கருத்துக்கள சொல்றதாகட்டும், எல்லாத்துலயுமே இருந்திருக்காரு. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இது மாரி முரட்டுத்தனமா டி. ராஜேந்தர் பண்றாரு, முரட்டுத்தனமா இருப்பாரு அப்படின்லாம் நெறைய பேர் நெனைக்கிறாங்க. உண்மையாலுமே வந்து டி. ராஜேந்தர் வந்து ரொம்ப தங்க மனசுக்காரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒரு மனசுடையவர். யாருக்கா இருந்தாலும் உதவினா டக்குன்னு தூக்கி குடுத்துருவாரு. டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவாரு. எது தேவை, என்ன தேவை செஞ்சு குடுத்துருவாரு. நெறைய தயாரிப்பாளர் ஆரம்ப காலத்தில வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவர் நடிக்க மட்டும் செஞ்சாரு. சில படங்கள்லாம். ஒரு ஸ்டேஜ் அது எனக்கு தெரியல அந்த படங்கள்லாம். அது அப்பலாம் நடிக்கலாம் பார்க்கும்போது, நெறைய தயாரிப்பாளருக்கு படம் பண்ணி குடுத்தாரு. நெறைய பேரோட வந்து நடிச்சு குடுத்தாரு. நெறையா தயாரிப்பாளர் வந்து சம்பள பாக்கி வச்சாங்கன்னா, அது பெருசா கேட்க மாட்டாரு. எதையுமே பெருசா கேர் பண்ண மாட்டாரு. ஆனா, இவர் யாருக்கும் சம்பள பாக்கி வச்சதில்ல. இவர் எல்லா நடிகருக்கும் யாரா இருந்தாலும் குறைச்ச சம்பளமோ, பெரிய சம்பளமோ பேசிய சம்பளத்த குடுத்துருவாரு. அது மாரி சினிமால வந்து பல கேரக்டர் இவர வந்து அதாவது வந்து நம்ம இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சினிமால வந்து நல்லா ரொம்ப பிரமாதமா நடிப்பாங்க. அதாவது வந்து ஒரு நடிகையாகட்டும், நடிகனாகட்டும், அதாவது சாவித்திரி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சினிமால. அத வந்து சிவாஜி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க சினிமால. கேமராக்கு முன்னாடி. கேமராக்கு பின்னாடி அதாவது வந்து சிவாஜியோட 10 மடங்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சாவித்திரியோட 10 மடங்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படி நடிப்பாங்க. அதாவது இங்க ஸ்க்ரீன்ல நடிக்கிறதை விட, வெளியில வந்து ஒரு 10 மடங்கு ஏன் 10 மடங்கு 100 மடங்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பல ஆர்டிஸ்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். புரியுதாங்க. அப்படிதான் அவங்களுடைய உண்மை முகங்கள் இருக்கும். ஆனா இவர் பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னாடி நடிச்சார்ல, அது வந்து ஒரு இயல்பான நடிப்பு. கச்சா முச்சான்னு தான் நடிப்பாரு. அது என்னைக்குமே வந்து இப்படி நடிக்கணும், இப்படி டயலாக் பேசணும், இப்படி வரணும், இப்படி நிக்கணும், இப்படி பண்ணணும். அது பண்ணதே கிடையாது. அவரு வருவாரு, டப டபன்னு வருவாரு. அவருக்கு மனசுல தோணும் முடி இப்படி தூக்கி விடுவாரு, தாடி விடுவாரு, கத்துவாரு, கூச்சல் இடுவாரு, டட்டக் புட்டக்கு, டட்டக் புட்டக்குன்னு நடிச்சுட்டு போயிருவாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனா ரியல் லைஃப்ல ரொம்ப அன்பான மனிதர். உண்மையாலுமே சார் சார் சொல்றேன். ரொம்ப அன்பான மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அதாவது வந்து பல நடிகர்கள் இந்த சினிமால இருக்கிற பல நடிகர்கள் நடிச்சுக்கிட்டு, ஏமாத்திக்கிட்டு, ஊர ஏமாத்திட்டு திரியறவங்களுக்கு மத்தியில, உண்மையாலுமே யாரையும் ஏமாத்தாம, உண்மையாவே தன்னுடைய இயல்பு இருக்குன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அத ஸ்க்ரீனுக்கு முன்னாடியும் சரி, ஸ்க்ரீனுக்கு பின்னாடியும் சரி, காட்டி வாழ்ந்து காட்டின கேரக்டர் தான் டி. ராஜேந்தர். இப்ப நீங்க சொன்ன மேட்டருக்கு நம்ம வருவோம். அதாவது வந்து இன்னைக்கு வந்து கொஞ்சம் முடி குறைஞ்சு, ஒரு மாரி பார்க்க ஆள் வந்து ஒரு மாரி டல்லா இருக்காருங்கிற மாரியான நெறைய வீடியோ சோசியல் மீடியாலலாம் வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு படம் பார்க்க போற மாரி ஒரு வீடியோ கூட வந்திருக்கு. நின்னு பேசுறாரு, சிரிக்கிறாரு. ஆனா பழைய உற்சாகம் டி. ராஜேந்தர்ட்ட இல்ல. அவரோட தாடியினுடைய டென்சிட்டி, முடியினுடைய டென்சிட்டிலாம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு சின்ன பிரச்சனை. ஏதோ ஒரு உடல் ரீதியான சின்ன பிரச்சனைகள் அவருக்கு இருக்குங்கிறது உண்மதான். அது அவருடைய பர்சனல். புரியுதா உங்களுக்கு? அது நம்ம வந்து பொது வெளியில என்ன ஏதுங்கிறது நம்ம டீட்டெயிலிங்கா பேச வேண்டாம். இது வந்து இந்த கருத்து கூட நான் ஏன் சொல்றேன்னா, இது எல்லாருக்குமே தெரியும். மேலோட்டமான கருத்து. இது இல்லாம வந்து முதுமைன்னு ஒண்ணு இருக்கு. யாரா இருந்தாலும் சரி வந்து அந்த வயதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முதுமைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த முதுமைக்கு நீங்களும் சரி, நானும் சரி. அந்த காலகட்டங்கள் வரும்போது அந்த முதுமைக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை தான் முதுமைக்கு காரணமா தான் கொஞ்சம் வீக்கா, டயர்டா தெரியிறாரே தவிர, வேற டி. ராஜேந்தர் எப்பவும் போல தான் இருக்காரு. இயல்பா தான் இருக்காரு. மீண்டும் பழைய டிஆர் வரணும். மீண்டும் பழைய டி.ஆரா மீண்டும் நடிக்கணும். மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயிருள்ள உஷா மாரியோ, ஒரு மைதிலி என்னை காதலி மாரியோ பாடல்கள் போடணும். செட்டு போடுறாருல்ல, அந்த பிரம்மாண்ட செட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, தோட்டா திறமை அவங்க இவங்கலாம் வந்து இந்த மணிரத்னம் படத்தில பொன்னியின் செல்வனுக்கு செட்டு போட்டேன். இப்போ சும்மா வந்து ட்ரெயின் ட்ராக்க செட்டு போட்டேன். அப்புறம் ட்ரெயின செட்டு போட்டேன். அப்புறம் வந்து இப்போ நயன்தாரா நடிக்கிற படத்துலலாம் எனக்கு வந்து ஊட்டிக்கு வர முடியாது. ஊட்டிய செட்டு போடுங்க. இப்படிலாம் கதைகள், கூத்துகள், கும்மாளங்கள்லாம் சினிமால நடந்துகிட்டு இருக்கு. இன்றைய சினிமால. 5 பாட்டுக்கு 75,00,00,000 செட்டு 5 பாட்டுக்கு 75,00,00,000 எடுத்தாரு. ஒரு பாட்ட வந்து 15,00,00,000க்கு நியூஸ் சேனல்ல போய் எடுத்து அத தூக்கியே போட்டாரு. இந்த மாரியான கச்சா முச்சா கதைகள்லாம் சினிமால இன்னைக்கு நெறைய இருக்கு. நம்ம நெறைய பேசிட்டோம். அதாவது வந்து ஒரு பிரம்மாண்டமான செட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செட்டு வந்து பலவிதமான செட்டுகள வந்து டி. ராஜேந்தர் தன்னுடைய பல படங்கள்ல போட்டிருக்காரு. அவருடைய பாடல் காட்சிகளே எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரம்மாண்டமா இருக்கும். அதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நெறைய பேர் வந்து நெறைய டைரக்டர்ஸ் வந்து இந்த செட்ட போடுவாங்க. பிரம்மாண்டமா செட் வேணும். நெறைய டைரக்டர்ஸ் இன்னைக்கு இருக்கிறாங்க. எனக்கு வந்து ஒரு 10 அதாவது இன்னைக்கு இருக்கிறவங்க எனக்கு ஒரு 10,00,00,000க்கு செட் வேணும் அப்டின்னுவாங்க. போட்டு குடுத்துருவாங்க ப்ரொடியூசர். பிசினஸ் இருக்கு பரவால்ல போட்டு குடுத்துருவாங்க. ஆனா அந்த செட்ட எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த செட்ட வந்து எப்படிலாம் கேமரா வச்சு எப்படியெல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஒரு செட்ட வந்து நீங்க போட்டீங்கன்னா, அந்த ஃபுல் செட்ட எப்படி வந்து ஒரு கிரெயின் ஷாட் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். ஒரு லாங் ஷாட் வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும். இந்த நாலேட்ஜ் இல்ல இன்னைக்கு. இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ்க்கு இந்த நாலேட்ஜ் இல்ல. ஆனா டி. ராஜேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா,
எங்கே படிச்சுட்டு வந்தார், எப்படி படிச்சுட்டு வந்தார், அது சுயம்பு மாதிரி ஒரு ஆள் தனியாக வந்து எல்லாமே இந்த ஒரு செட்டு போட்டாருன்னா அந்த செட்டினுடைய பிரம்மாண்டத்தை ஃபுல்லாகவே அந்த பாட்டில் காட்டுவார். எப்படி எப்படி ஆங்கிள் வைக்கணுமோ, எப்படி எப்படி ஷாட் வைக்கணுமோ, அப்படி எப்படி எடுத்து பிரம்மாண்டத்தை காட்டுவார். டி ராஜேந்தர் படங்களை டி ராஜேந்தர் நடிப்புக்கும் பார்த்தாங்க, டி ராஜேந்தருடைய பாடல்களுக்கும் பார்த்தாங்க. அவர் போட்டு அந்த சாங் இருக்குல்ல பிக்சரைசேஷன், அந்த பிக்சரைசேஷனும் பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கும். ஆடியன்ஸுக்கு வந்து டி ராஜேந்தர் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரீட். அப்படி ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு நடிகராக அன்னைக்கும் இருந்தார். இன்னைக்கு மக்கள் மனசில் வந்து டி ராஜேந்தர் அப்படின்னா எப்போவுமே நம்ம 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 நம்மாளுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நடிகராக இருந்துட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி சார். டிஆர் தொடர்பாக பல சுவாரஸ்யமான தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.